பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து கொண்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து கொண்டே. வாக்குதத்தம் செய்தவரே வார்த்தையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குதத்தம் செய்தவர் வாக்கெல்லாம் வார்த்தைதானே. பேதைக்கு வெளிச்சம் உந்த வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கே. நம்பிக்கைக்கு உரியவரே. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து சோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் சோத்திரம் 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 ஜெபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், பாவமை சோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனை இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காய் மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானுடைய கரத்தில், பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில், அன்பின் கரத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. பாடல்களுக்காய் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வர்ஷிப் காய் சோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்காய் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னம், உடைய அபிஷேகம், உடைய வல்லமை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே இந்த நாளிலே உம்மை ஆண்டவரே முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு இடத்துல அன்பு கூர்ந்த ஆண்டவரே உம்மை ஆராதிக்க துதிக்க உடைய நாமத்தை தேவன் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க. அறிவிப்பின் பகுதி, காணிக்கையின் பகுதி எல்லாவற்றையும் பொறுப்பெடுங்க. தேவனுடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அற்புதங்களை, அடையாளங்களை ஆராதனையிலே செய்து ஆண்டவரே உடைய நாம உயர்த்தப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காருவோம். சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம். கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம். ஜகத்தின் ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தெருவினில் மாண்டோர் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோர் நமஸ்காரம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம். பரமசருவே நமஸ்காரம். அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். முந்தொழிலோனே நமஸ்காரம். மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நைத்திய தேகா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய யோகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். அல்லேலூயா. அசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது.
ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர் தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர் தெழுந்த மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவான். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவான். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவான். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவான். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெழுந்த மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. சாத்தானின் சதிகளா பாவத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவான். சாத்தானின் சதிகளா பாவத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவான். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்தல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஓ பிரைஸ் 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 ஆண்டவரே. இயேசு ராஜா வந்திருக்கிறார்,
எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லா காரங்களை தட்டி எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமா ஆண்டவன ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமா ஆண்டவன ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். அடாவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னே சுகத்தரே, ஆசீர்வாதியோ என்னே சுகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிறந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே என் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிறந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே என் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவளுடன்
அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேர், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேர். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேர், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேர், முழு பலத்தோடு அன்பு கூறுவேர். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க. வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே. வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. இடமசைய என்
நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே கிருபை மிக்கவரே நன்றி. சோதரம் சோதரம் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஆமென். எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும் அப்பா. அபிஷேகத்தினாலும் உங்க ஆவியினாலே எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சோதரம் சோதரம் சோதரம். ஹல்லேலூயா நன்றி நன்றி. வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். விசேஷமாக இலங்கையிலே அருமை போதகர் வந்து எங்களோடு ஒரு வாரம் தங்கி ஊழியங்களை செய்தார். அதே நேரத்தில் இந்தியாவுக்கு வந்த நேரம் எங்களை அழைத்து எங்களை கனப்படுத்தி இந்த நாளிலே உங்கள் மத்தியில் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, பாஸ்டருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இன்னுமாக இம்மானுவேல் ஜெப ஊழிய சார்பாகவும் என்னுடைய குடும்ப சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் காட். ஒரு பாடலை நான் பாடி நான் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் சேர்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை தீரை அற்ற பரிசுத்தோடு, கரை தீரை அற்ற பரிசுத்தோடு ஏழையாம் பொன் வீதியில் உலாவிடுவே, ஏழையாம் பொன் வீதியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே அன்பு ராமேசுவோடு அகமகிழ்வே, அன்பு ராமேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான்
மகிழ்ந்தால் போதும். நன்றி ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை கொண்டு பேசும் அடினை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லது ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே திரும்பவும் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். நாங்கள் சீக்கிரமாக வேதத்திலே ஒரு பகுதியை நாங்கள் வாசிப்போம். நான் அதிகாலையில் ஆண்டவரிடத்திலே நான் விசாரிக்கும் பொழுது உங்களுடைய அநேக காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். எனவே சில வேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியடைந்து ஏமாற்றம் அடைந்து நீங்கள் காண்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த தோல்விகளை அவர் ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு பேசும்படியாக எடுத்த தலைப்பு என்னென்று சொன்னால், தோல்வியை போல தோன்றுகிற காரியங்களை கர்த்தர் ஜெயமாக மாற்றுகிற தேவன் என்று. ஹல்லேலூயா. சீக்கிரமாக தானியேல் புத்தகத்திலே நாங்கள் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போமாக. தானியேல், தரியு ராஜ்ய பாரிய காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்ய பாரிய காலத்திலும் தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது. ஹல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், தானியேலுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் நன்றாய் அறிந்திருப்பீர்கள். உண்மையிலே தானியேல் எருசலேமிலே ராஜ குலத்திலே அவன் பிறந்திருந்தாலும் நாங்கள் பார்க்கிறோம், நேபுகாத்நேசர் ராஜா எருசலேமை முற்றுகை போட்டு அங்கே தேசத்தில் இருக்கிற அங்கே அநேகரை அங்கே அடிமைகளாக கொண்டு போனதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிமைகளாக தன் தேசத்துக்கு, அதாவது நேபுகாத்நேசர் பாபிலோன் தேசத்துக்கு அந்த எருசலேம் இருந்த யூத ஜனங்களை நாங்கள் பார்க்கிற அடிமைகளாக கொண்டு போனார்கள். ஆனால் கொண்டு போகிற சமயத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே ராஜ குலத்தில் பிறந்த அநேக வாலிபர்களையும் அடிமைகளாக கொண்டு போகிறார். அந்த வாலிபர்களில் ஒருவன் தான் தானியேல். ஹல்லேலூயா. அவன் ராஜ குடும்பத்தில் பிறந்தாலும் என்ன செய்கிறான், அடிமைகளாய் அவர்களை கொண்டு போனார்கள். ஆமென். ஆனால் அடிமைகளாய் கொண்டு போனாலும் நாங்கள் பார்க்கிறோம், அவர்களுக்குள் தேவன் இருந்ததினாலே, அவர்கள் தேவனோடு வாழ்ந்ததினாலே தேவ எல்லா மனுஷ கண்களிலும் தேவன் கிருபை கிடைக்க செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரோடு வாழ்றீங்களோ, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அதிகாரி கண்களை தயவு ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய அயல் வீட்டாருடைய கண்களை தயவு ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். எல்லா மனுஷன் கண்களிலும் ஆண்டவர் தயவு கொடுப்பார். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லா மனுஷ கண்களையும் தயவு காண ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே அடிமைகளாக கொண்டு போனாலும் அங்கே தரியு ராஜ்யம் பாரிய காலத்தில், அவன் ராஜ்ய பாரியம் காலம் செய்கிற நாளிலும் கூட அவனுடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கல, தோல்வியாக இருந்தது. சில நேரம் ஏமாற்றுகள், சில நேரம் துக்கம், வேதனை. அதே போல கோரேஸ் ராஜாவாகிய பெர்சியா கோரேஸ் ராஜாவுடைய ராஜ்ய பாரிய காலத்திலும் அவனுடைய காரியங்கள் அவனுக்கு ஜெயமாய் காணப்படவில்லை. ஆனால் தானியேலுடைய காரியங்கள், அவன் அடிமையாக கொண்டு போகப்பட்டாலும் தானியேலுடைய காரியமோ கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இதனாலே ஆண்டவர் எங்களுக்கு எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்க விரும்பினார், கர்த்தர் நம்மை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு மாற்ற விரும்பினார். நாங்கள் இருக்கிற இடம் முக்கியம் அல்ல. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் முக்கியம் அல்ல. இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம இருக்கிற இடத்தை பார்த்து, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து தான் நம்ம என்ன நினைக்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம், நன்மையை எதிர்பார்க்கிறோம் இல்லையா, இல்லாவிட்டால் ஜெயத்தை எதிர்பார்க்கிறோம். ஆமென். அநேக வாலிப பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. சில நேரம் நீங்கள் பரீட்சை செய்து தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனால் அது தோல்வி அல்ல. ஆமென். அந்த தோல்வி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாய் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, அதைரியப்படக்கூடாது. இல்லை, நான் திரும்பவும் ஆண்டவர் கூடாக நான் பரீட்சை செய்து என்னுடைய எல்லையை நான் கடந்து போவேன். ஹல்லேலூயா. என் இலக்கை நோக்கி கடந்து போவேன். ஆமென். என்று சொன்னால் ஆண்டவர் தேவ பிள்ளைகளுடைய காரியங்களை அவர் ஜெயமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தானியேல் வந்து அடிமையாய் தான் இருக்கிறான். ஆனால் அந்த ராஜாக்களுடைய நாட்களும் அந்த ராஜாக்கள் செய்த எல்லா காரியங்களும் அவர்களுக்கு தோல்வியாக தான் மாறினது. ஆமென். ஆனால் அவன் அடிமையாக இருந்தாலும் தேவன் தானியேலுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்ற வல்லவாராய் இருந்தார். ஹல்லேலூயா.
பிரியமான சகோதரி சகோதரியே, இந்த கால வேளையிலே உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அநேகர் குடும்பத்திலே தோல்வி அடைந்தவர்களாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கலாம். சில வேளை நீங்கள் செய்கிற வியாபாரத்திலே தோல்வி அடைந்து நஷ்டமடைந்தவர்களாய் காணப்படலாம். அல்லேலூயா. சில வேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய படிப்பு காரியத்திலே, உங்களுடைய அதாவது எடுகேஷன் அங்கே லைஃப்பில் நீங்கள் பல தோல்விகள் அடைந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது தோல்வி அல்ல, அது உங்களுக்கு தோல்வியை போல இருக்கும், ஆனால் அந்த தோல்வியை நான் ஜெயமாய் மாற்றுகிற தேவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் தோல்வியை கண்டேன், ஆனால் அந்த தோல்வி எனக்கு ஜெயமாய் மாற வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆனால் விரும்பினா மாத்திரம் போதாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாத ஜெயம் எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் நமக்கு ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, தானியேல் அடிமையாக அந்த பாபிலோன் தேசத்தில் இருந்தாலும் அவனுடைய காரியம் ஜெயமாய் மாறுவதற்கு என்ன காரணம்? ஹல்லேலூயா. என்ன காரணம் என்று நாங்கள் ஒரு சில காரியங்களை நான் பார்த்து, அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் தோல்வியாய் காணப்பட்ட காரியங்களை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் நாங்கள் பார்க்கிறோம், உங்களுடைய குடும்பம் அதாவது ஃபேமிலி லைஃப் அங்கே தோல்வி அடைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு பாரப்படுத்தின இந்த காலையில் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஒரு வெற்றியுள்ள ஜெயமுள்ள குடும்ப வாழ்க்கையாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் தானியேலுடைய காரியங்கள் எல்லாம், அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறுவதற்கு காரணமாய் இருந்த காரணங்களை நாங்கள் இந்த காலை வேலை தியானிக்கிறோம். முதலாவது காரியம், இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு தீர்மானத்தோடு எடுத்து வாழ்வோமானால் நிச்சயமாக இன்றையிலிருந்து நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் ஜெயமாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாங்கள் முதலாவது காரியம் நாங்கள் வாசிப்போம், தானியேல் 1ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம். இதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அடிமையாக இருந்தாலும் பாபிலோன் தேசத்திலே, அதாவது இன்னொரு தேசத்துக்கு போய் இருந்தாலும் அவனுடைய காரியம் ஜெயமாய் மாற்றுவதற்கு காரணம். ஹல்லேலூயா. வாசிங்க. தானியேல் தன் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பான பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டு படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டு படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ராஜ குலத்திலே அநேக வாலிபர்களை அங்கே நேபுகாத்நேசர் ராஜா அங்கே பாபிலோன் கொண்டு போனார். ஆனால் நேபுகாத்நேசர் ராஜா என்ன செஞ்சாரா, தனக்கு அதாவது தன்னுக்கு முன்பாக நின்று தனக்கு சேவை செய்யும்படியாக ஒரு சில வாலிபர்களை தேர்ந்தெடுத்து ராஜாவுடைய போஜனத்தையும் திராட்சை ரசத்தையும் பானம் கொடுக்கும்படியாக 1 மாதம் அளவு அவர்களை பராமரிக்கும்படியாக பிரதானிக்கு அந்த அவருடைய பிரதானிக்கு கட்டளை கொடுத்தான். ஆமென். அப்போ ராஜாவுடைய போஜனம் எப்படி இருக்கும்? ராஜாவுடைய போஜனம் எப்படி இருக்கும்? ருசியாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா வேதம் சொல்லுது, அந்த நாட்களில் ராஜாக்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டாங்களா? குரங்கரிச்சி சாப்பிட்டாங்க, மயில் சாப்பிட்டாங்க, விளங்குதா? காடை சாப்பிட்டாங்க, மாடு சாப்பிட்டாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, அங்கே இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் சாலமோன் ராஜாக்கு கப்பல் நிறைய என்னதான் குரங்குகள் கொண்டு போனாங்களாம். எதுக்கு கொண்டு போனாங்க? சூளை போடவா? இல்லை, சூளை வைத்து பார்க்க இல்லை, அவன் சாப்பிட்டான். ஹல்லேலூயா. அவனுக்கு அவன் அதில் பிரியமாக இருந்தான். நம்ம அது தீட்டுன்னு நினைப்போம், அது பாவம்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. அதை தான் தானியேல் நினைச்சான். ஹல்லேலூயா. நான் ராஜாவுடைய சாப்பிட்டு அதாவது அந்த போஜனத்தை சாப்பிட்டான், நான் தேவனுக்கு முன்பாக தீட்டாக இருப்பேன். ஹல்லேலூயா. ராஜாவுடைய போஜனத்தினாலும் அந்த திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று பிரதான இடத்துல போய் சொன்னாங்க. என்ன? எங்களுக்கு மரக்கறி சாப்பாடு தாங்க. தானியேலும் அவனுடைய 3 நண்பர்களும் போய் சொன்னாங்க, எங்களுக்கு அவங்களுடைய சாப்பாடு வேணாம், எங்களுக்கு பருப்பும் மரக்கறி சாப்பாடு கொடுத்து பாருங்க, அவங்கள நல்ல ராஜாவுடைய சாப்பாடு சாப்பிட்றவங்களையும் எங்களை சோதித்து பாருங்கன்னு பிரதானி கண்களை தயவு கிடைத்தது. அப்படியே செய்தார்கள். ஆனால் கொஞ்ச நாள் போயிட்டு பார்க்கும் பொழுது ராஜாவிடத்தில் இந்த எல்லா வாலிபர்களையும் கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஆனால் ராஜாவுடைய கண்களில் யாருக்கு தயவு கிடைச்சிது? குரங்கு இறைச்சி சாப்பிட்டவங்களும் திராட்சை ரசம் குடித்தவங்களுக்கும் அல்ல. யாரு?
பருப்பு மரக்கறி சாப்பிட்ட இந்த தானியேலும் மற்ற 3 நண்பர்களுக்கும். அல்லேலூயா. அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? அந்த தேசத்தில் பிரதானிகளாக ராஜா ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவன் என்ன தீர்மானம் பண்ணினா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். ஆமென். என்னது? நான் ராஜாவுடைய போஜனத்தினாலும் அவருடைய திராட்சை ரசத்தினாலும் என்னை தீட்டுப்படுத்த ஆகாது என்று அவன் தீர்மானம் பண்ணினான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நான் என்ன செய்யணும்? நான் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கி அதை தீர்மானம் எடுக்கிறீங்க? சில நேரம் இன்றைக்கி அநேக நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம், வாலிப பிள்ளைகள் தன்னை அங்கே தீட்டுப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் தான் என்ன தெரியுமா? இந்த கை என்ன சொல்லுவாங்க இதுக்கு? என்ன இங்கே என்ன சொல்லுவாங்க? தொலைபேசின்னு சொல்லுவாங்களா? ஆமாம், அங்கே தொலைபேசின்னு சொல்லுவாங்க. சொல்கிறேன். ஆமாம், என்னுடைய தமிழ் நல்லா விளங்குதா? இலங்கை தமிழ் போல இருக்கா, இந்திய தமிழ் போல இருக்கா? அல்லேலூயா. என்னது பாருங்க, அநேக நேரத்தில் வாலிபர்கள் மாத்திரம் இல்லை, இன்றைக்கு குடும்பங்களில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இதுதான். இன்றைக்கு கணவனை பார்க்கலும் மனைவி எதை நேசிக்கிறேன்னா அந்த ஃபோனை தான் நேசிக்கிறான். அல்லேலூயா. மனைவி பார்க்கணும், கணவன் எதை நேசிக்கிறேன்னா அந்த ஃபோனை தான். அல்லேலூயா. வேலை விட்டு வந்தாச்சா என்னது, ஃபோனை எடுத்து போயிட்டு ஒரு மூலையில் உட்காந்து அதை தான் என்னது கிண்டி பார்ப்பாங்க. உண்மையில சொன்ன போனால் நான் இங்கே இந்தியாவுக்கு வர்றதுக்காக தான் இந்த ஃபோனை எடுத்து வந்தேன். இல்லை, நான் ஃபோனை இதை யூஸ் பண்ணுறதே இல்லை. நான் அந்த சின்ன ஃபோனை தான் யூஸ் பண்ணுவேன். ஆமாம், பாஸ்டர் கண்டிருப்பார், நான் சின்ன ஒரு ஃபோனை தான் யூஸ் பண்ணுறது. இது இந்த வெளிநாட்டிலேருந்து என்னுடைய நண்பர்கள் பேசுவதற்காக நான் யூஸ் பண்ணுறது உண்டு. ஆமாம், அதனால் இந்த ஃபோன் உள்ளுக்கு எனக்கு போக தெரியல. அல்லேலூயா. இதில் நம்பர் எடுக்க கேட்டாலும் எனக்கு தெரியல. ஏன்னா அது சின்னப்படின்னு சொன்னாலும் எடுப்பாங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது இல்லை. அல்லேலூயா. ஏன்னா எனக்கு வேணும் அதோ சொல்லி அது ஆஃப் பண்ணால் ஆன் பண்ண தெரிஞ்சால் போதும். ஹல்லேலூயா. ஏன்னா அது உள்ளுக்கு போனேன்னா நான் பாவத்தில் விழுந்துருவேன். ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் இது நன்மையான காரியங்கள் உண்டு. ஆனால் சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா? நன்மையானது எதையும் நமக்கு காட்ட மாட்டான். ஆனால் தீமையானது பாவமானது தான் சாத்தான் என்ன செய்வான்? நம்முடைய கண்களுக்கு காட்டுவான். ஹல்லேலூயா. ஆனபடியே வாலிப தங்கச்சியே தம்பியே உங்களிடத்துல கெஞ்சி கேட்குறேன். ஹல்லேலூயா. அந்த தானியேலை போல நீங்கள் ஒவ்வொரு நாளும் தீர்மானம் பண்ணுங்க, இல்லை நான் பார்வையில் கூட நான் என்னை தீட்டுப்படுத்தலாகாது, என் சிந்தனையில் கூட நான் தீட்டுப்படுத்தலாகாது. ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கை அல்ல. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு உண்மையிலே நான் கிறிஸ்துவ உலகத்தை பார்த்து நான் ரொம்ப கலங்குறேன், வேதனைப்படுகிறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்மை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சபைக்குள்ளே உலகம் வந்தாயிற்று. ஆமே. அல்லேலூயா. இன்றைக்கி இங்கே மாத்திரம் இல்லை, இலங்கையில் எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் தேவ ஜனங்கள் அந்த கர்த்தரோடு இருக்கிற அந்த தாகம் பிரயாசம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு அங்கே பரிசுத்த வாழ்க்கை இல்லை. என் அருமை சகோதரி சகோதரியே, இது நான் சீரியஸாக சொல்கிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் நிற்கிற நிமிடம் கடைசி நிமிடம் தான். அல்லேலூயா. கடைசி நிமிடம். இன்னொரு காலம் நமக்கு வராது. எபிரேயருக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, இன்றைக்கென்று நினைத்து நாளைக்கென்று நினைக்க வேண்டாம் என்று சொல்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன். ஆமே. இன்றைக்கென்று நினைத்து நீங்கள் என்ன செய்யுங்க? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று இருக்கிறது. அல்லேலூயா. புத்தி சொல்லி ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்துங்க. ஆமே. ஆனபடியே பிரியமானவர்களே, ஏன்னா பிசாசானவன் கடைசி காலம் என்று அறிந்து துரிதமாய் அவன் செயல்படுகிறான். நம்மை பாவத்திலே விலத்தல்ல உலகத்தின் பல காரியங்கள் நமக்கு முன்பாக வைத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் தீர்மானம் பண்ணணும். அந்த தானியேல் தீர்மானித்தது போல என் வாழ்க்கை ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு நான் எந்த ஒரு பாவத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கணும். எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுறீங்க? அல்லேலூயா. அந்த தீர்மானம் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அங்கே காண்கிற தோல்வியை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீ தீர்மானம் பண்ணாவிட்டா உன் வாழ்க்கையில் தோல்வி தான். அல்லேலூயா. சில நேரம் பாவம் செய்திருக்கலாம், சில நேரம் ஆண்டவரை வேதனை படுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் மன்னிக்க தயவுள்ளவர். ஆமென். அல்லேலூயா. நாம் என்ன செய்வோம்? மன்னிக்க மாட்டோம். அல்லேலூயா. கணவன் தவறு செஞ்சாங்களா? மன்னிக்க மாட்டோம். அதை சொல்லி காட்டி கொண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல.
நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து மறக்கிற கர்த்தர். ஆமென். ஆனா தீர்மானம் பண்ணுங்க, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். நாளையில வசனம் அதுதான் சொல்லுது நீதிமொழிகள். என்னது? தன் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் தான் தேவனிடத்திலே என்ன செய்வானா? இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. ஆமென். ஆனபடி என் அருமை சகோதரியே சகோதரியே, நீங்க தீர்மானம் பண்ணுங்க. பாருங்க, தானியேல் பெரிய கொலை செய்யல, விபச்சாரம் செய்யல, ஆமென், களவெடுக்கல. என்ன செஞ்சான்? ஒரே காரியம் தான். என்னது? ராஜாவுடைய போஜனத்திலும் அவன் குடிக்கிற திராட்சை ரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. ஹல்லேலூயா. அப்படியான உங்க வாழ்க்கையில பலவிதமான காரியங்களுக்கு நீங்க என்ன செய்கிறீங்க? இடம் கொடுத்து பரிசுத்தத்தை நீங்க இழந்து போய் இருக்கிறீங்க. ஆமென். பாருங்க, ஆதியாகம புத்தகத்திலே 39ஆம் அதிகாரம் அங்கே 10ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்க சீக்கிரம். ஆதியாகமம் நோ இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல என்னது? யோசேப் பாவத்தை தேடி போனானா, பாவம் யோசேப்பை தேடி வந்தானா? சொல்லுங்களேன் பாப்போம். பாவம் யோசேப்பை தேடி போனானா, யோசேப்பு பாவத்தை தேடி போனானா? பாவம் தான் யோசேப்பை தேடி வந்தான். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கையிலும். நாம பாவத்துக்கு விரும்புவது இல்லை, ஆனா பாவம் நம்ம தேடி வரும். ஆனா நாம அதை என்ன செய்யணும்? பாவத்துக்கு காலால உதைச்சி தள்ள வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் என்ன செய்வோம்? அநேக விதமான பாவங்கள். சில வேளையில் நம்முடைய கண்களின் பாவத்தினாலே, சிந்தனை பாவத்தினாலே, கிரியைகளின் பாவத்தினாலே நாம் என்ன செய்கிறோம்? நம்மை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் நான் வாழ்வேன். ஹல்லேலூயா. அந்த தீர்மானம் தான் தானியேலுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவதற்கு காரணம். ஹல்லேலூயா. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு சொந்த இல்லாட்டி ஒரு குண்டூசி கூட எடுக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் இப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உணர்த்தினார். ஒரு சகோதரன் தன் வேலை செய்கிற இடத்துல அங்கே சில பொருட்களை திருடி அங்கே அதனாலே இழிவான லாபத்தை பெற்றுக்கொள்கிறார். ஆனால் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் பிரசங்கம் பண்ணி முடிந்தோடனே ஒரு வாலிபன் வந்து அழுது கொண்டு வந்து சொன்னார், பாஸ்டர், அந்த வாலிபன் நான் தான் பாஸ்டர். எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. எனக்கு தெரியல. ஆனால் அவர் சபைக்கு வருவார், அனுதினமும் ஆராதனைக்கு வருவார், எல்லாம் செய்வார். அப்போ எனக்கு வந்து சொன்னார், பாஸ்டர் நான் தான் அந்த தவறு செஞ்சேன், ஆனால் நான் விரும்பி செய்யலை இந்த காரியம். எனக்கு மேல் உத்தியோகத்தில், அதாவது மேல் அதிகாரி என்ன செய்கிறாங்க, எனக்கு சில பொருட்களை இங்கேருந்து திருடி அதை ஒரு கடைக்கு கொண்டு போயிட்டு கொடுக்க சொல்லுவார். நான் சொன்னேன், அதுவும் ஒரு பாவம் தான். என்னது? அது உனக்கு சொந்தம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த மேல் அதிகாரி, அந்த மேலதிகாரிக்கும் அது சொந்தம் இல்லை. அந்த சொந்தம் யாரு? அந்த கடை சொந்தக்காரனுக்கு மட்டும்தான் அந்த பொருள் சொந்தக்காரன். ஹல்லேலூயா. ஆனா அதுல நீ அந்த உனக்கு மேலதிகாரி சொன்னதுனால, நீ செய்ததுனாலே நீயும் அது கூடந்தே. ஹல்லேலூயா. அவன் உடனே சொன்ன, இல்லை பாஸ்டர், இனி நான் செய்ய மாட்டேன் அந்த காரியம். இனி போயிட்டு நான் அந்த அதிகாரிக்கு சொல்வேன், இல்லை இது நான் செய்ய மாட்டேன், நீங்கள் என்ன இந்த வேலையிலேருந்து விலக்குனாலும் பிரச்சனை இல்லை, நான் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. இப்படி தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கணும். ஆமென். இதனால நம்முடைய வாழ்க்கை என்ன நடக்கிறது? தோல்வியான வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து செல்கிறோம். பிரியமானவரே, தேவன் நமக்கு வைத்திருக்கிற நிஜமான ஆசீர்வாதங்கள், உண்மையான நன்மைகள், உண்மையான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். பாருங்க, அங்கே யோசேப்பு சொல்கிறான், இப்படிப்பட்ட பெரிய பாவத்தை நான் செய்து தேவனுக்கு பொல்லாப்பு செய்வது எப்படி என்று சொல்கிறான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? ஆமென். உங்களுக்கு அந்த கதை தெரியும், யோசேப்புடைய கதை தெரியும் இல்லையா? போர்த்திபாவுடைய மனைவி அடிக்கடி அவனை எனது தன்னோடு சயனிக்கும்படியாக அழைத்த. ஏன்னா யோசேப்பு அழகு உள்ள ஒரு வாலிபன். ஆமென். அந்த அழகிலே மயங்கி என்ன செய்கிறான்? யோசேப்பை தொந்தரவுப்படுத்தான். ஆனால் யோசேப்பு என்ன செய்தான்? தன்னுடைய மேல் வஸ்திரத்தை கலற்றி போட்டு பாவத்தை உதறி தள்ளி ஓடுனான். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறுவதற்கு ஒரு காரணம். ஆமென்.
பாவம் நம்மை தேடி வர நம்மை தேடி நாம தேடி போக தேவையில்லை, பாவம் நம்மை தேடி வரும். ஆனால் நாங்கள் அதை உதறி தள்ளி போகிறது தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதலாவது காரியம், அங்கே தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறுவதற்கு அவன் என்ன செய்தான்? தன்னை தீட்டுப்படுத்தலாகாது, அதாவது தன்னை பாவத்துக்கு உட்படுத்தாதபடி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவரோடு அவன் தீர்மானம் பண்ணினான். ஆமென். நீங்கள் யாரெல்லாம் அப்படி தீர்மானம் பண்ணுறீங்களோ ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை ஆண்டவர் ரெட்டிப்பாய் கொடுக்க ஜெயமுள்ளதாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் நாங்கள் பார்ப்போம், வாசிப்போம் சீக்கிரமாக. தானியேல் 6, 9, 10 சீக்கிரம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்திருக்கிறார் என்று அறிந்து தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது காரியம், தானியேலின் காரியங்கள் ஜெயமாய் மாறுவதற்கு என்னது? ஜெப வாழ்க்கை. ஹல்லேலூயா. இப்போ அடிமையாக தான் இருக்கிறோம். பாபிலோன் தேசம், பாபிலோன் என்று சொன்ன போல நாங்கள் பார்க்குறோம் விக்கிரங்களுக்கு அடிமைப்பட்ட ஒரு தேசம். ஹல்லேலூயா. அடிமையின் தேசம் என்று சொல்கிறது. ஆமென். ஆனால் இவன் எங்கேருந்து வந்தான்? சுதந்திர எருசலேமின் தேவனுடைய வீட்டிலிருந்து வந்தவன் தான். ஆனாலும் அவன் என்ன செய்தான்? அடிமையாக இருந்தாலும் அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை அவன் தடை செய்ய இல்லை, நிறுத்த இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம் தானியேல் கர்த்தரோடு உண்மையாக இருக்கிறத அங்கே தரியு ராஜா அறிந்திருந்தான். அதனால தரியு என்ன செய்தான்? தானியேலை அந்த பிரதானிகள் 120 பிரதானிகள் இருந்தார்கள், அந்த 120 பிரதானிகளுக்கு முன்பாக தானியேலை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தான். ஹல்லேலூயா. அதனால் என்ன செஞ்சாங்க? அதில் 3 பேரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தானியேல் அங்கே தரியு ராஜா தீர்மானம் பண்ணினான். அதை அறிந்த மற்ற பிரதானிகள் என்ன செய்தாங்க? தானியேலை குற்றப்படுத்தி அந்த பிரதானிகளின் தலைவனாகாதபடிக்கு தடை செய்ய அவர்கள் முயற்சித்தார்கள். ஆமென். அதனால் என்ன செஞ்சாங்க? தானியேலை அவன் செய்கிற தவற அறிந்து கொள்ள அதை ராஜாவுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைச்சாங்க. ஆனால் தானியேல் மேலே ஒரு குற்றத்தையும் அவர் காணல. ஆமென். என்ன குற்றம் தெரியுமா? அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷன், வேறொரு குற்றம் இல்லை. அதனால் ராஜாவிடத்தில் போய் சொன்னாங்க, 1 மாதம் அளவு ராஜாவே இந்த தேசத்தில் எல்லா ஜனங்களும் உண்மை தொழுது கொள்ளணும், உண்மை நமஸ்கரிக்கணும், உண்மை தவிர வேறொரு தேவனை நமஸ்கரித்தா அவங்கள சிங்க குகிலை போட்டு கொல்ல செய்வானோ. ஹல்லேலூயா. ராஜா சொன்னார், பரவாயில்ல, என்ன நமஸ்கரிக்க விரும்புகிறான். அதனால ராஜா என்ன செஞ்சாரு? தன்னுடைய கையெழுத்து போட்டு என்ன செஞ்சாரு? அது உறுதிப்படுத்தி கொடுத்தாரு. இதை கேள்விப்பட்டும் என்ன செஞ்சார் அந்த தானியேல்? அதாவது ராஜாவை நமஸ்கரிக்கிறதை விட்டு வேற தேவர்களை கும்பிட்டனா அவங்கள தானியேல் அந்த சிங்க குகையில போடப்படும் என்று. ஆனாலும் தானியேல் அதை அறிந்தும் கண்டும் என்ன செஞ்சானா? அவன் முன் செய்வது போல. அப்படின்னா என்ன செஞ்சானா? எருசலேமில் இருக்கும்போது 3 நேரம் முழங்கால் பட்டுட்டு ஜெபம் பண்ணணும் ஒரு நாளைக்கு. ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தேனம் ஜெபிக்கிறீங்க? நான் ஒரு நாளைக்கு 1 மணித்தேனம் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறேன். கையோசுதுங்க. ஒரு நாளைக்கு 1 மணித்தியானம். 4-5 கை தான் தூக்கப்படுது. ஹல்லேலூயா. உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சற்று ஆராய்ந்து பாருங்க. ஜெபமே என்ன செய்யுங்கதான்? ஜெயம். ஜெபம் இல்லாமல் நம்ம ஜெயத்தை பெற முடியாது. நாம் என்ன நினைக்கிறோம்? நான் உழைக்கிறேன், எனக்கு அதாவது திறமை இருக்கு, நான் அந்த திறமையினாலே முன்னுக்கு வர வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, ஜெபம் கட்டாயம் தேவை. இங்கே பெண்கள் ஜெபம் இருக்கா சிஸ்டர்? எத்தனை பேர் வருவாங்க? 12 பேர் தான். ஆனால் சபையில் இருப்பாங்க எத்தனை பேர்? 200 பேர் இருப்பாங்க. ஜெபத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க? 12 பேர். அது அவங்க கண்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க எந்த நாளும். அதாவது ஒவ்வொரு வாரமும் கண்ட்ராக்ட் எடுத்தவங்க தான் வருவாங்க. அது எங்கள் சபையில் இருக்கிறனால தான் அப்படி கேட்டேன்னா. எங்கள் சபையும் அப்படி தான். ஹல்லேலூயா.
அந்த 12, அதாவது ஒவ்வொரு வாரமும் அந்த வருகிற சிஸ்டர்ஸ் அந்த 10 பேர் தான் வருவாங்க. ஆமே, மற்றவங்களுக்கு ஏன் நேரம் எடுக்க இல்லை. ஹல்லேலூயா. இல்லை, இது கடைசி காலம். அதனால தான் எங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் நாம் என்ன செய்கிறோம், அங்கே வெற்றியை நோக்கி ஜெயத்தை நோக்கி கடந்து போக முடியாத தடையாக இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்றிலேருந்து தீர்மானங்க, ஒரு நாளைக்கு 1 மணி தியாலமாவது ஜெபிக்க தீர்மானம் பண்ணுங்க. வாலிப பிள்ளை தங்கச்சி மரசல் ஜெபிக்கிறது இல்லையா? 1 மணி தியாலம் ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொரு கை வசத்தை இல்லையே, வசத்திங்களா? ஹல்லேலூயா. வாலிப தம்பிங்க ஜெபி பண்ணுறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ண இருந்தால் என்ன நடக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை காண முடியும். அதில் ஜெபம் இல்லாமல் ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. பாருங்க, அங்கே யோசேப்பு அவன் அடிமையாக இருந்தாலும் என்ன செய்தான்? முன் செய்தது போல எருசலேமிலே என்ன செய்தானோ அதுவும் சிங்க குகையிலே, அதாவது ஜீவனில் தேவனை நமஸ்கரிக்கிற யாராவது கண்டுபிடிச்சான்னா சிங்க குகையிலே போடப்படும் என்று அறிந்தும் அவன் என்ன செஞ்சான்? பரவாயில்ல, என்னை சிங்க குகையிலே போட்டாலும் நான் என் தேவனை நோக்கி இரவும் பகலும் ஜெபம் பண்ணேன். 3 நேரம் கரங்களை உயர்த்தி எருசலேமுக்கு நேராக கரங்களை உயர்த்தி முழங்கால் படிட்டு அவன் ஜெபம் பண்ணினான். இதை பார்த்த பிரதானிகள் என்ன செஞ்சாங்க? ராஜாவிடத்தில் போய் சொன்னாங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும், தானியேலுக்கு தெரியும். ஆனால் தரியு ராஜா தானியேலை குறித்து ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. ஹல்லேலூயா. அவன் தேவ மனுஷன், தேவ ஆவி, விசேஷித்த தேவ ஆவியுள்ள ஒரு மனுஷன் என்று அறிந்தான். ஆனால் பிரதானிகள் சொல்லும் பொழுது அங்கே தரியு அறிந்திருக்கவில்லை, இவர்கள் தானியேலை தான் இங்கே கொண்டு வந்து போட போறான்னு தெரியல. இல்லாட்டி என்ன சரி செஞ்சிருப்பாரு? அவர் அந்த கையொப்பத்தை போடாமே இருந்திருப்பார். அவளும் தானியேல் மேல் அன்பா இருந்தான். ஹல்லேலூயா. ஆனாலும் தானியேல் இதை கேள்விப்பட்டோம், என்ன செஞ்சானா? அவன் போய் ஜெபம் பண்ணுனா. ஹல்லேலூயா. நாங்கள் பார்க்குறோம் 2 புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம், நீங்கள் வீட்டு போயிட்டு வாசித்து பாருங்க. அங்கே யோசபாத் ராஜாக்கு விரோதமாக பல தேசத்திலிருந்து இராணுவங்கள் வருகிறது. இதை யோசபாத் கேட்ட பிறகு அவன் என்ன செய்தான்? பயந்து போனான், கலங்கினான். ஆனாலும் கலங்கினாலும் அவனுக்கு இருந்துச்சு, பல யுத்த வீரர்கள் இருந்தார்கள், இராணுவம் இருந்தது. ஆனால் அவன் இராணுவத்தை நம்ப இல்லை. என்ன செய்தான்? ஜனங்களை கூட்டி உபவாசம் கூட்டி என்ன செய்தான்? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? யோசபாத்தை, நீ பயப்படாத, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல. ஹல்லேலூயா. நான் என்ன செய்கிறேன்? அவங்களுக்காக யுத்தம் செய்கிறேன். ஹல்லேலூயா. யோசபாத் ஜெபம் பண்ணது மாத்திரம் தான் செய்தான். ஹல்லேலூயா. ஆனால் யுத்தம் செய்தது யாரு? ஆண்டவர். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உங்க தேவைகளை சந்திக்க, உங்களுக்கு விரோதமாக சத்துரு கொண்டு வர போராட்டத்துக்கு விரோதமாக ஆண்டவர் போராட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்க போராட தேவையில்லை. ஆமே, நான் ஜெபம் பண்ணினாலே போதும். ஆமே, என் கஷ்டம் துன்பம் எல்லா பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாம் ஒளிந்து போய்விடும். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் கடன் வாங்கி தங்கள் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து போய்விட்டுறார்கள். ஆமே, ஒரு சிலர் தற்கொலை செய்கிறார்கள். அதுதான் வாழ்க்கை தோல்வி அடைகிறது. நம்ம கடன் வாங்கல, நம்ம அழைச்சிருக்காரு. எப்படி அழைச்சிருக்காரு? கடன் கொடுக்க. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில 35 வருஷம் நான் ஆண்டவரோடு செஞ்சு உடன்படிக்க. ஆண்டவரை, நீர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சதானாலும் நான் யாரிடத்திலும் 1 பைசா கடன் வாங்குறது இல்லை. ஹல்லேலூயா. சேர்ச் கட்டியிருக்கேன், 1 பைசா கடன் வாங்கினதில்லை. 2 பிள்ளையோட திருமணம் செஞ்சேன், 1 பைசா கடன் வாங்கல. இன்றைக்கும் என்னுடைய கை சுத்தம். கடன் கொடுப்பேன், யார் வந்து அவசரம் கேட்டால் கொடுக்கறது உண்டு. ஆனால் யார் இடத்துலையும் போயிட்டு 1 பைசா கடன் வாங்கினது இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக நான் சொல்கிறேன். ஆமென். 35 வருஷம் என்று சொன்ன எனக்கு பெஸ்ட்டு. நான் திருமணம் முடித்த புதுசுலேயே எனக்கு 2 பிள்ளைகள். என் அம்மா கேட்டாங்க, சேச்சால் உனக்கு கொடுக்குற இந்த காணிக்கையால் நீ எப்படி பார்க்க போகிற இந்த பிள்ளைகளைன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் என் குழந்தை கொடுத்தோன்னா அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் சந்திப்பார். ஆமென். அவங்க நினைச்சாங்க நான் அவங்கக்கிட்ட வந்து கையேந்துவேன். நான் சொன்னேன், உங்ககிட்ட இருந்தாலும் நான் கையேந்து ஆண்டவரை வைக்க மாட்டார். இன்றைக்கி அந்த பிள்ளைகள் வளர்ந்து 2 பேருடையும் கல்யாணம் முடித்தேன். ஆண்டவர் செய்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. 1 பைசா யார்கிட்ட கடன் வாங்கல. 2 பேருடையும் என் கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம். 1 பைசா நம்ம பேங்க்கில் சேர்த்தது இல்லை. ஜெபந்தான். நாமே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதமாக செய்வார். ஹல்லேலூயா. அதாவது
ஆமாம் 20ஆம் ஆண்டு கொரோனாக்கு முன்பாக கொரோனா ஆரம்பித்த அந்த வருஷத்திலே எனக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்தது. என் ஃபோனில் இருக்குது போட்டு காட்டலாம், நேரம் இல்லை. என் என்ஜியோகிராம் எடுத்து அந்த ஹார்ட் இருக்குது. ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் நான் வீட்டில் யாருக்கும் காட்டிக்கொள்ளலை. என் மனைவிக்கோ பிள்ளைகள் அவங்க வேதனைப்படுவாங்க, கலங்குவாங்க என்று பயந்து காட்டிக்கொள்ளலை. ஆனால் ராத்திரி மூலம் எனக்கு தூக்கம் போல் அவ்வளோக்கு வருத்தம். காலையில் எழும்பி என் மகனுக்கு சொன்னேன், எப்படியாவது ஆஸ்பத்திரிக்கு போவோம். போயிட்டு அங்கே அதாவது ஜிஹெச்சுக்கு போனப்புறம் அவங்க என்ன எக்ஸ்ரே எடுத்து எக்கோவெல்லாம் பார்த்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கேன்னு சொல்லி மருந்து கொடுத்து அனுப்புனாங்க. இது கேள்விப்பட்ட போகிறது எங்கள் வீட்டில் எல்லோரும் பயந்து போனாங்க. பயந்து போயிட்டு எப்படியாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ஜியோகிராம் பண்ண வேண்டும் என்று அங்கே நவலோக் என்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 60,000 கட்டி என்ன செஞ்சோம், அங்கே என்ஜியோகிராம் எடுத்தோம். அந்த ஃபோனில் இருக்குது. என்ஜியோகிராம் எடுத்தோன்னா 9 பிளாக், எல்லாம் 100, 80 அப்படி. நான் இன்றைக்கி சத்தமாக பாடுறேன், நல்லா பாரம் தூக்குவேன், எதையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. 9 பிளாக், எல்லாம் 100, 80, 90 அப்படி தான். நான் முடிஞ்ச பிறகு நான் முடிஞ்சோன்னு போட்டு காட்டுறேன். அப்போ அங்கே போயிட்டு எடுத்து பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்கள் ஒரு 5 நாள் தான் இருப்பீங்க, செத்து போய்ட்டுருவீங்கன்னு சொன்னாங்க. முன்னுக்கு அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்கிறாங்க, ஒரு 5 நாள் உயிரோடு இருப்பீங்க, அவ்வளோ நீங்கள் கடைசி கண்டிஷனில் இருக்கீங்க. 9 பிளாக், அதுவும் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் உயிர் வாழ முடியாது. ஆனால் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ண வேணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு எவ்வளோன்னு கேட்டால் 15 லட்சம். ஐயோ, நான் சொன்னேன், என்கிட்ட 15 லட்சம் இல்லை. 15 லட்சம் இருந்தேன்னா 3 பிள்ளைகளுக்கு 5 லட்சம் போட்டுட்டு நான் பரலோகம் வந்து உட்காந்துடுறேன்னு சொன்னேன். ஆமே, என்ன சொன்னேன், 5 லட்சம் 3 பிள்ளைகளுக்கு போட்டு நான் பரலோகம் போயிட்டு அப்பா கிட்ட இருப்பேன்னு சொன்னேன். ஆனாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து என்னை விட இல்லை, நாளுக்கு நாள் கால் பண்ணி சொல்லுவாங்க, நீங்கள் இன்னும் 2 நாள் 3 நாள் தான், நீங்கள் செத்து போயிட்டுருவீங்க, மறித்து போயிட்டுட்டீங்க, சீக்கிரமாக வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள். ஒரு நாள் இது தாங்க முடியாமல், அதே நேரத்தில் என் மகளுடைய திருமணத்துக்காக நாங்கள் ஆயத்தமாக இருந்தோம். இதெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலாக வருகிற அந்த தொலைபேசி எனக்கு ரொம்ப இடலாக இருந்துச்சு, டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் தூங்கின பிறகு நான் கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே, டாக்டர்ஸ் இப்படி சொல்கிறாங்க, ஆனால் என்னுடைய பிரதான டாக்டர் நீ தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய பிரதான வைத்தியர் நீ தான். உம்மால் குணமாக்க முடியாத ஒன்றுமே இல்லை. நீர் என்ன குணமாக்கணும், இல்லாட்டி நீர் என்ன சுகமாக நீங்கள் எடுத்துருங்க, அவ்வளோதான் சொல்லி நான் தூங்கிட்டேன். ஆனால் தூங்கி கொஞ்சம் நேரத்தில் அது அட் அ டைம் எனக்கு அது ஒரு விஷன் என்றும் சொல்லலாது, ஒரு ட்ரீம் என்றும் சொல்லலாது. ஆனால் அந்த அட் அ டைம் ஏதோ ஒரு சம்திங் டூயிங், அதாவது ஏதாவது ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரி எனக்கு தோன்றுது. அதாவது நான் ஒரு சொப்பனம் காடுறேன், சொப்பனன்னு சொல்லலாது. திடீரென்று இயேசுடைய கரம் 2 என்னுடைய இருதயத்தை வெளியே எடுக்கிறத நான் கண்டேன். அதான் நான் சொல்கிறேன், அதை எனக்கு சொப்பனன்னும் விவரிக்க முடியாது, தரிசனம்னு விவரிக்க முடியாது. ஆனால் ஏதோ நடக்கிறது, சம்திங் ஏதோ நடக்கிறது எனக்கு தெரியுது, எனக்கு உணருது. ஆனால் அவருடைய கை என்ன செய்யுது, என் இருதயத்தை உள்ளே போட்டு இருதயத்தை வெளியே எடுத்து கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்கிறாரு, திரும்ப அந்த இருதயத்தை வெளியே உள்ளுக்கு போடுறாரு. அதை மாத்திரம்தான் கண்டேன். நல்லா தூங்கிட்டேன். காலையில் எழும்பி பார்க்குறேன், ஒரு வருத்தமும் இல்லை. நான் என் மனைவி பிள்ளைகள் சொன்னேன், இப்போ ஒன்றுமே வருத்தம் இல்லையே. அப்போ அவங்க மனைவி பிள்ளை சொன்னேன், இல்லை பரவாயில்ல, வருத்தம் இல்லாட்டி நாங்கள் இன்னொரு நாம் என்ன செய்வோம், டாக்டரை நாங்கள் பிடிச்சி செக் பண்ணுவோம். அப்போ நான் என்ன செய்ய, ஜிஹெச்சில் என்ன செஞ்சாங்க, ஒரு கிளினிக் போட்டாங்க. கிளினிக் போட்டு எக்ஸசைஸ், இசிஜி எக்ஸசைஸ் எடுத்தாங்க, எக்கோ எடுத்தாங்க, எல்லாம் செஞ்சுட்டு நான் ரெவரண்ட் கொடுத்ததுனால என்ன செஞ்சாங்க, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இல்லாட்டி பல வருஷம் போகும் என்னை என்ஜியோகிராம் எடுக்கிறதுக்கு. அங்கே எல்லாமே க்யூவில் இருப்பாங்க, லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஆனால் ரெவரண்ட் கொடுத்ததுனாலே அங்கே எனக்கு எல்லா சலுகையும் மறந்தெடுக்க நான் போகல. அங்கே க்யூவில் போக தேவையில்லை, டாக்டரை சந்திக்க க்யூவில் போக தேவையில்லை, உடனே நான் போகலாம். இப்போவும் அப்படி தான். இனி உடனே எடுத்துட்டாங்க. என்ன சொன்னாங்க, இல்லை என்ஜியோகிராம் ஒன்று எடுத்து பார்ப்பேன்னு. ஆனால் என்ஜியோகிராம் எடுத்தேன். டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு பிளாக் தான். நான் இங்கே ப்ரைவேட்டில் எடுத்த என்ஜியோகிராமை நான் காட்ட இல்லை. அவங்க என்ஜியோகிராம் எடுத்து சொன்னாங்க, ஒரு பிளாக் தான் இருக்குது, சின்ன பிளாக் ஒன்று இருக்குது என்று சொல்லி ஸ்ட்ரென்த் ஒன்று போட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ வல்லமையா. ஆமென். அவருக்கு கத்தி தேவையில்லை. ஆமென்.
அவர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண கத்தி தேவையில்லை, அவருடைய கரை என் இருதயத்தை எடுத்து சுத்தமாக்கிட்டார். ஹல்லேலூயா. 9 பிளாக் நீ செத்து போவா. இன்றைக்கு அது நடந்து 5 வருஷம் ஆச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, 9 பிளாக் இருக்கனால ஒரு 5 நாளில் நீ செத்து போவேன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படியே பிரியமானவர்களே, நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் நம்ம ஜெபம் கொடுக்குற கத்தை, குடும்ப ஜெபம், தனிப்பட்ட ஜெபம் நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிற காலமாய் மாற்றிக்கொள்ளுங்க. இது கடைசி காலம். ஆமே. ஜெபம் இல்லாட்டி உங்கள் வாழ்க்கை தோல்வி அடைந்து போய்விடும். பரலோகத்துக்கு போனால் அது தோல்வி இல்லை, தோல்வியான வாழ்க்கை தான். பரலோகத்துக்கு போக முடியாமல் போனால். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனபடியா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னுடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுங்க என்று ஏங்கி ஏங்கி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த உலகத்தை விட்டு நம்ம நித்திய ஜீவனுக்கு போக ஆயத்தப்படணும். அதுக்கு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமாக இருக்குது. தானியேல் அதை தான் செஞ்சான். ஆமே. சரி, சீக்கிரமாக அடுத்தது தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறுவதற்கு 3வது காரியம் தானியேல் 6:20 வாசிங்க. ராஜா கெபியில் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, நீ இடைவிடாம ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களின் தப்பிவிக்க வல்லவராய் இருந்தாரா என்றான். ஹல்லேலூயா. நீங்க அதுக்கு வசனத்தை நீங்க வாசிச்சனா, தரியு ராஜா தூங்கவே இல்லை ராத்திரி எல்லாம். அவனுக்கு ஆகாரம் கொடுக்கல. அவன் ஆகாரம் வேணும்னு சொன்னான், திராட்சரசம் வேணும்னு சொன்னான். ஏன்? தானியேலை நம்ம சிங்கக்குயில போட்டுட்டோமே என்கிற ஒரு ஏக்கம். ஆமே. அப்படி தானியேல் அந்நிய தேசத்தில் அடிமையாக போனாலும் ராஜாக்குடைய கண்களின் தயவு கிடைக்க காரணமாக இருந்தான். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்ன அவன் ஜெபிக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் ஒரு மணித்தியானம் கொடுத்து பாருங்க, மாலையில் ஒரு மணித்தியானம் கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தலைக்கீழாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் வாலிப வாழ்க்கையின் தலைக்கீழாய் மாற்றுவார். உங்கள் வியாபாரங்கள், உங்கள் தொழிலை தலைக்கீழாய் மாற்றுவார் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்கள் என்ன இப்போ பிஸியான உலகத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சிலர் என்ன சார் நின்று கொண்டே சாப்பிட்டு வேலைக்கு போவாங்க, நின்று கொண்டே சாப்பிட்டு படிக்க போவாங்க ஸ்கூலுக்கு. இல்லை, டைம் எடுங்க, எடுத்து ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் இருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். பாருங்க, 3வது என்ன செஞ்சாரு தானியேலை? எப்படி இடைவிடாம ஆராதிக்கிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்பொழுதும் ஜெபிக்கிறது போல எந்த சூழ்நிலையும் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா. நீங்க வேலை செஞ்சு கொண்டே பாடி ஆராதிக்கலாம். துதிக்க ஆராதிக்க ஒரு இடம் முக்கியம் இல்லை. ஆமே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வீட்டு நிறைய பேர் சகோதரிகள் இருக்காங்க. நீங்கள் வீட்டில் சமைக்கும் பொழுதே 2 பாட்டு படித்து சோத்திரம் பண்ணி சமைச்சு பாருங்க, அந்த சாப்பாடு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சிஸ்டரை பார்த்து கொடுங்க, கை கொடுத்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சமைக்கும் பொழுதே 2 பாட்டு படித்து கர்த்தரை தூச்சு கொண்டே சமைங்க. உங்கள் கணவன் வந்து சொல்லுவார், நேற்றுக்கு பார்க்க இந்த சமையல் ருசியாக இருக்கா? உண்மையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாம் நம்ம கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு, நீ வியாபாரம் செஞ்சு பாரு, தொழிலை செஞ்சு பாரு, நீ படிச்சு பாரு, கர்த்தர் உன்னை ஜெயமாய் மாட்டுவார், உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் எல்லாத்துலையும் டென்ஷனாக இருக்கிறோம். அதனால தான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் இல்லை. சில குடும்பங்களை நான் பார்க்குறோம், கணவன் 1000 கொண்டாந்து கொடுத்தானா என்னது, இதுதானா, இதை வச்சு என்ன செய்யறது? பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கவா, சமைக்கிறதுக்கு சாமான் வாங்குறவா, வாடகை கொடுக்கறதுக்கா? முறுமுறுப்பு. இன்றைக்கு அநேக வாயில துதி இல்லை, சோத்திரம் இல்லை, ஆராதனை இல்லை. என்ன இருக்கு? முறுமுறுப்பு இருக்கு. ஹல்லேலூயா. முறுமுறுப்பு வேணாங்க. உங்களுக்கு கிடைக்கிறத என்ன செய்யுங்க? சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நீங்க செயல்படுத்தி பாருங்க. கர்த்தர் மீதி இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுது நான் எல்லா காரியத்திலும் ஜெபம் பண்ணி சொல்லி, ஆண்டவரே எங்கள் மகளுடைய திருமணத்துக்கு இவ்வளோ போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெபம் பண்ணுவேன், சொல்லிட்டு நான் சொல்லுவேன், ஆண்டவரே எல்லாம் செஞ்சு மீதி கையில் இருக்கணும், குறை ஒரு பைசா கையில் குறை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் அந்தந்த வேலை செய்கிறவங்கள உடனே காசு கொடுக்கணும். சமையல் வேலை சொல்லுவாங்க, இல்லை பாஸ்டர் நான் புறக்கு எடுக்கிறேன் அடுத்த வாரம். நான் சொல்லுவேன், அது இல்லை, அதெல்லாம் வேலை இல்லை. பைபிள் இருக்கு என்னது? வேலை செஞ்சேன்னா அவனோட வேர்வை காயறதுக்கு அவனோட பைசா கொடுத்து விடுறேன். ஹல்லேலூயா.
அப்படி என் ஆலயத்தை கட்டி ஒரு மனுஷன் புத்திஸ்ட் மனுஷன் ரட்சிப்பு அடைஞ்சான். அல்லேலூயா. அவர் சொல்லுவார், இல்லை பாஸ்டர் நீங்கள் பிறகு காசு தாங்க, நான் சேர்ச்சை கட்டுறேன். நான் சொன்னேன், இல்லை எனக்கு காசு கிடைக்கிற நேரம் தான் நான் அவனை கூப்பிடுவேன், நீ வந்து செய். நான் அவரை என் விசுவாசத்தை பார்த்து அந்த மனுஷன் ரட்சிப்பு அடைஞ்சு சேர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. நான் அவருக்கு சுவிசேஷம் சொல்ல இல்லை, இயேசு பற்றி சொல்ல இல்லை. அல்லேலூயா. ஆனால் சொன்னேன் என்னது, பைபிள் இப்படி இருக்கு, நீ வேலை செஞ்சு அவனோட வேர்வை காயறது போத உன்ட சம்பளம் கொடுக்க வேணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவளை தான் சொன்னேன். உன்னை பாவத்தில் ரட்சிப்பா, உனக்காக சிலுவையிலே மாதிரி தான் நான் ஒன்றும் சொல்ல இல்லை. அல்லேலூயா. நான் சொன்னேன் பைபிள் இப்படி சொல்லுது. ஆமே, அந்த வார்த்தை அவனை தொட்டது. அல்லேலூயா. அவன் ரட்சிப்பு அடைஞ்சு கடைசிக்கு சேர்ச்சில் டைல் அவன்கிட்ட கணக்கால் பிடிச்சி கொடுத்தான். அல்லேலூயா. கூலி வேலைக்கு வந்த பாஸ் டைல் அவர்கிட்ட கணக்கால் பிடிச்சி கொடுத்தாரு. ஆமே, நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன எப்படியா இருக்கணும், கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற ஜனங்களாய் மாறும். ஆமே, இன்னைக்கு அநேக குடும்பங்களை துதி ஆராதனையில் எப்பவும் சண்டை முறுமுறுப்பு. அல்லேலூயா. வேணா பிரியமானவர்களே, நீங்கள் குடும்பமாக கர்த்தரை துதிச்சு ஆராய்ச்சி பாருங்க. அதே போல் ஒரு மகிழ்ச்சியின் குடும்பம் உங்கள் குடும்பத்தில் மற்றவங்க பார்த்து இயேசு இடத்துல வருவாங்க. ஆமே, சரி, சீக்கிரமாக அடுத்த நாங்கள் பார்ப்போம். அடுத்த காரியம், 4வது காரியம். ஆமேன். அவன் அடுத்த வசனம் 22ஆம் வசனம் சீக்கிரமாக வாசிங்க. தானியேல் சொல்ற, ராஜாவே நீர் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு அவர் என் வாயை கட்ட இல்ல. சரி பாருங்க, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏன் என்றால் என்ன செஞ்சானா, மனுஷனுக்கு முன்பாகவா? இல்லை. வாலிப பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்பாகவா? யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. தேவ பயம். ஆமென். சில குடும்பங்களை நாங்கள் நினைக்கிறோம் அப்பாவுக்கு பயம், ஆனால் வெளியே போனால் என்ன செய்வாங்க, கூட்டாளி ஃப்ரெண்ட்ஸோட தேவையில்லாத காரியங்களை செய்வாங்க. ஆனால் தேவையில்லாத காரியம் செய்கிறேன்னு அப்பா இருக்க மாட்டான், அம்மா இருக்க மாட்டா. யார் உன்னோட இருக்கிறா? யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறா. அந்த பயம் இருக்கும். அல்லேலூயா. தானியேல் அதுதான், அவனுக்கு பயம் இருந்தது என்ன, அவன் சொல்றான் என்னது, ஏன் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்த இல்லை, தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக இருந்தேன். அல்லேலூயா. நான் எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் யார் என்னோட இருக்கிறாரு? தேவன் தான். நான் ஒரு புக்கை வாசித்தேன், அந்த புக்கில் இருக்கு, இயேசு வந்து எங்களுடைய அவர், அதாவது நாங்கள் அலையாத விருந்தாளியா. நாங்கள் விருந்தாளிகளாக தான் விருந்தாளிகள் வந்து போவாங்க. ஆனால் இயேசு அழைக்காமலே என்ன செய்கிறாராம், எப்பொழுதும் எங்கள் வீட்டில் வந்து வந்து போகிறவர். அல்லேலூயா. என் குடும்பத்தில் என்ன இருக்குது, சந்தோஷம் இருக்கா, சமாதானம் இருக்கா, என் குடும்பத்தில் என்ன குறை இருக்குது, எல்லாமே அவர் வந்து பார்க்குற, நமக்கு தெரியாது. ஆமே, அல்லேலூயா. நம்ம அறியாமலே வந்து போகிற விருந்தாளி தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆனபடி நாம் எது செய்தாலும் என்ன பேசினாலும் என்ன நினைச்சாலும் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவாய் என்ன இல்லை. மனுஷன் எங்க, வாலிப பிள்ளைகள் வசனத்தில் நிறைய இருப்பீங்க, அழகா வசனத்தில் ஆழமா இருப்பீங்கன்னு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். இருதயத்தை ஆராய்ந்து அப்ப நான் எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் என் ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். அதுதான் தானியேல் சொல்றாரு, நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருக்கிறேன். அடுத்தது என்ன சொல்றான், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நீதிகேடு செய்த. நீதிகேடு சொன்னது, அந்த மற்ற பிரதானிகளை போல ராஜாவுடைய கஜாவனில் பணத்தை இழுக்க இல்லை. அல்லேலூயா. களவா பணத்தை எடுக்க இல்லை. ஆமென். ராஜாவை ஏமாற்ற இல்லை. அல்லேலூயா. நான் ராஜாவுக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்தது இல்லை. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளையே, நம்முடைய கைகள் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கும். ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் எதை செய்தாலும் உண்மை முத்தமாய் செய்து நாங்கள் செய்வோமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்ற அவர் வல்ல. கடைசியாக ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். சீக்கிரமாக தானியேல் 6:23 வாசிப்போம். தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேல் கெபியில் இருந்து தூக்கிவிட சொன்னார். தூக்கிவிடப்பட்டான். ராஜா என்ன சொல்றா, தேவன் பேரில்
விசுவாசமாய் இருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையில தோல்வி போல காண்கிற எல்லாம் ஜெயமாய் மாற வேணும்னா என்னது? விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு நான் ரொம்ப விருப்பமானது விசுவாசம். இந்த விசுவாசம் குறித்து பேசின நிறைய காரியங்களை பேசலாம். ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் நேற்று அந்த பாஸ்டர் ஜான் ரவிச்சந்திரன் அதை பகிர்ந்து கொண்டு அவரே ஆச்சரியப்பட்டார். ஏன்னா எந்த ஒரு ஊழியக்காரனும் சொல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்ல வைத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த பூமியில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் சம்பவம் நடந்ததா எனக்கு தெரியல. இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நாள் எனக்கு ரொம்ப பண தேவையாக இருந்தது. நான் கீழே சேர்ச் இருக்கு, மேலே வீடு. நான் மேலேருந்து கீழே வந்து இந்த மேடையில் உட்காந்து நான் அழுது, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது, நீ சந்திக்க வேண்டும், நாளைக்கு இந்த தேவையை சந்திக்கப்பட வேணும் என்று ஜெபம் பண்ணிட்டு நான் போயிட்டேன். ராத்திரி போய் தூங்கிட்டேன். ஆனால் நல்லா தூக்கம் போனது. யாரோ வந்திருக்காங்க, பெல் அடிச்சிருக்காங்க, எனக்கு தெரியல. ஆனால் காலையில் 5 மணிக்கு ஜெபத்துக்கு எழும்பி நான் கதவு திறக்க போகிறேன். சரி, உண்மையில இது யாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்காது நான் நினைக்கிறேன். கதவு திறக்க போகிறேன். அந்த கதவுக்குள்ளாக 1000 தானும் 500 தானும் 100 ரூபா தானும் கிட்டத்தட்ட 6000 ரூபா. உண்மையில கொடுக்கிற தேவன் எப்படி கொடுக்குறாங்க? நாங்கள் உலகத்தை மனுஷன் என்ன சொல்லுவாங்க? கொடுக்கிற தேவன் கூரை பிச்சு தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் ஆண்டவர் அது தலைக்கீழாய் மாற்றிட்டார். ஹல்லேலூயா. கொடுக்கிற தேவன் எங்கேருந்து கொடுத்தாரு தெரியுமா? கதவுக்குள்ளாக. உண்மையில என்ன வாழ்க்கையில் 35 வருஷத்துக்கு அதிகமாக ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கு. நான் கிட்டத்தட்ட இப்போ 40 வருஷம் ஆக போகுது. ஆமே. இத்தனை வருஷ காலம் நாம் அனுபவிக்காத, நான் ஒரு ஊழியக்காரன் சொல்லாத ஒரு காரியம் தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தேன். அதை கண்ட உடனே எனக்கே ஒரு என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் நானே அப்படியே அது என்ன செய்கிறேன்னு தெரியல. உடனே என் மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தேன். இந்த வந்து பாருங்க என்ன நடந்ததுன்னு. கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஒரு 3000 ரூபா தாலும் 2 500 ரூபா தாள், மற்றதெல்லாம் 100 ரூபா தாள் எல்லாம் கிட்டத்தட்ட 6000 ரூபா. ஆமே. கதவுக்குள்ளாக எனக்கு ஆச்சரியம், யார் இது போட்டா? நானும் மூலையை கிண்டி பார்க்குறேன், இது எப்படி நடந்தது? நீ சிலருக்கு நான் ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்குறேன். ஆனால் இல்லை, கொஞ்ச நேரம் காலையில் 10 மணி ஆகும் பொழுது ஒரு பிரதர் கால் பண்ணார். பாஸ்டர், நான் நேற்று ராத்திரி வந்தேன், நீங்கள் நல்லா தூக்கம் வெள்ளடித்தேன், நீங்கள் எலும்ப இல்லை. ஆனால் என்ன செய்ய, எனக்கு இது ஆண்டவர் கொடுக்க சொல்லிட்டாரு. ஆனப்படி நான் கதவுக்குள்ளாக அந்த பணம் எல்லாம் 6000 ரூபா நான் பணத்தை என்ன செஞ்சேன், கதவுக்குள்ளாக நான் போட்டேன். அது கிடைச்சிச்சா? ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளையே, நம்ம விசுவாசம் கர்த்தர் காரியங்களை செய்வார். ஆமே. உங்க குடும்பத்தை நடத்துறது உங்க கணவன் அல்ல. ஹல்லேலூயா. கணவன் நினைச்சாந்தான் அது நடக்கும் இல்லை. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆச்சரியமாய் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மேல விசுவாசிங்க. ஆமே. எபிரியர் 11:6 என்ன சொல்லுது? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு அந்த வசனம்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவரை ஏனென்றால் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கவன். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசம் இல்லாட்டி ஆண்டவருக்கு பிரியமாவே இருக்க முடியாது. இந்த விசுவாசம் ஒரு கீ, நமக்கு ஒரு என்ன திறவுகோல். என் வாழ்க்கையில் இந்த விசுவாசத்துக்காக தான் இத்தனை வருஷம் நடந்து கொண்டிருக்கேன். இந்த விசுவாசத்தை என் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் பார்த்துருக்குறாங்க. ஆமென். இப்போ அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் 4 லட்சம் தேவை. நாங்கள் பட்ஜெட் போட்டாச்சு. ஏன்னா சண்டே ஸ்கூல் 3 இடத்துல நடத்துவோம். எல்லாம் 80 பிள்ளைகள் இருக்காங்க. 80 பிள்ளைகள் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். 15 விதவைகள் இருக்காங்க. 15 விதவைகளுக்கும் 5000 மேனி பொதி அரிசி எல்லாம் பொதி வாங்கி கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லை, சேர்ச் பெயிண்ட் பண்ணணும், எல்லாம் செய்யணும். ஆனால் என்ன செய்ய வந்துடுமா, பட்ஜெட்டை போட்டு என் மனைவி வந்து கேட்பா, இப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க? நான் சொல்லி அவர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுவேன். ஆமே. யார் பார்த்துக்கொள்வார்? விசுவாசிக்க பார்த்துக்கொள்வார்னு சொல்ல மாட்டேன், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. 10 நாள் அதுக்காக உபவாசம் பண்ணும். 1ஆம் தேதி டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 10 நாள் உபவாசம், சபை எல்லாரும் சேர்ந்து. அந்த 10ஆவது நாள் முடியும் பொழுது என்ன பட்ஜெட் போட்டோமோ அதுக்கு மேலே தான் ஆண்டவர்
கையில் வந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் எப்படி வருது, எப்படி வந்து போ எல்லாம் செலவது எனக்கு தெரியல, ஆனால் ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரி, என்னுடைய விசுவாசம் என்னை நடத்துகிற ஆண்டவர் உங்களை நடத்துவார். உங்களுடைய காரியங்கள் ஜெயம். அன்றைக்கு தானியேல் கர்த்தர் பேரில் விசுவாசித்ததுனால தான் ஒரு சேதமும் அவனுக்கு வரவில்லை. ஹல்லேலூயா. சாத்தான் உங்களுக்கு சேதம் கொண்டு வர முடியாது, நஷ்டம் கொண்டு வர முடியாது, இழப்பை கொண்டு வர முடியாது, தோல்வியை கொண்டு வர முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். 1 யோவான் 5:4-5 வாசித்து நான் முடிப்போம் சீக்கிரமாக. எனக்கு சரி கொடுத்த டைம் முடிந்தது. 1 யோவான் 5:4-5 சீக்கிரமாக பேசுகிறேன்னு. இன்னும் நிறைய சாட்சி இருக்கு சொல்லலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே. ஆமென். ஹல்லேலூயா. என்னதான்? உலகத்தையே ஜெயிக்க ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அது என்ன திறவுகோல்? என்ன திறவுகோல் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உலகத்தையே ஜெயிக்கிற அதிகாரம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, இந்த திறவுகோலை பயன்படுத்துங்க. என்ன திறவுகோல்? விசுவாசம் என்கிற திறவுகோல். ஆமென். அந்த திறவுகோலை பயன்படுத்தாட்டி நீங்கள் ஜெயம் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி. அப்ப யாரு ஜெயிக்க போறா? இப்ப கேளுங்க, கேள்வி. யார் ஜெயிக்க போறா? கேளுங்க, பக்கத்தில் கேளுங்க. யார் ஜெயிக்க போறா? நான் தான். நெஞ்சு மார்பில் அடிச்சு சொல்லுங்க, நான் தான். ஏன்னா அவரை தான் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமான சகோதரி சகோதரியே, எனவே தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாய் மாற்றினவர் உங்களுடைய தோல்வியை போன்ற காரியங்களை ஆண்டவர் ஜெயமாய் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அதே போல் பாஸ்டர் இன்பநாதன் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். காட் பிளஸ் யூ. நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மைப்படுத்துவோம். கண்களை அப்படியே நல்ல பிதாவே, இந்த கேட்ட செய்திக்காய் சோதரம். இந்த செய்தியை கேட்டவர்கள் பார்க்கிறவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நன்மை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.